Question number 10. A police jeep. இந்த சம்மே பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சம். நல்லா லிசன் பண்ணீங்கன்னு சொன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது நான் பிராக்டிகலா சொல்லி தரேன், புரிஞ்சுக்குங்க. ஒரு போலீஸ் ஜீப் இருக்காமா, அப்ரோச்சிங் an orthogonal intersection from the northern direction. ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ஷனை புரிஞ்சுக்கணும். இது வெஸ்ட், ஈஸ்ட், நார்த், சவுத். நார்மலா இப்படிதான் நம்ம டைரக்ஷன் எடுப்போம், உங்களுக்கு தெரியும். ஒரு போலீஸ் ஜீப் என்னவாகுதான் அப்ரோச் பண்ணுதாமா, எதை அப்ரோச் பண்ணும்? ஆர்த்தோகனல் இன்டர்செக்ஷன். ஆர்த்தோகனல் இன்டர்செக்ஷன்னா 90 டிகிரி இருக்கணும். அதாவது இந்த ரோடு பாத்தீங்கன்னு சொன்னா 90 டிகிரி பர்பெண்டிகுலர் இருக்கிற ரெண்டு ரோடு. இது ஒரு 4 வே. இந்த 4 வேல பாத்தீங்கன்னு சொன்னா ஜீப் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா நார்த்தன் டைரக்ஷன்ல இருந்து வந்துட்டு இருக்கு. எதை நோக்கி அப்படின்னு சொன்னா ஆர்த்தோகனல் இன்டர்செக்ஷன். இது எல்லாமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் இதுதான். அந்த 4 கார்னர் சொல்லுவோம் இல்லையா, அந்த பாயிண்ட் இந்த இடத்துக்கு வருது. இந்த கார் ஜீப் இங்க இருந்து இங்க வர ட்ரை பண்ணுதுங்கிறதா இதோட மீனிங். அப்ரோச்சிங் ஆன ஆர்த்தோகனல் இன்டர்செக்ஷன் ஃப்ரம் த நார்த்தன் டைரக்ஷன். நார்த்தன் டைரக்ஷன்ல இருந்து ஜீப் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு, போலீஸ் ஜீப். நல்லா புரிஞ்சுக்குங்க. எதுக்கு வந்துட்டு இருக்குன்னா சேசிங், சேஸ் பண்ணுது. எதை? ஸ்பீடிங் கார், ஸ்பீடா போயிட்டு இருக்கிற காரை. அந்த கார் ஓவர் ஸ்பீடா போயிட்டு இருக்கு, அதனால அதை சேஸ் பண்றாங்க. அந்த கார் எப்படி போகுது? ஸ்டர்ன்டு. அது வந்து திரும்பிடுச்சு. எப்படி திரும்பிடுச்சு? மூவிங் ஸ்ட்ரைட் ஈஸ்ட். அந்த கார் இந்த பக்கம் தான் வந்திருக்கும், வந்து இந்த பக்கம் திரும்பிடுச்சு, ஈஸ்ட் சைடு திரும்பி அந்த கார் போயிட்டு இருக்கு. இந்த எக்ஸ் என்ன உங்களுக்கு பிராக்டிகலா சொல்லுவான்னு சொன்னா அந்த 4 ரோட்ஸ் மீட் பண்ற அந்த இடத்துல இருந்து அந்த கார் எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன். சார் அந்த கார் போயிட்டே இருக்கும் சார், அப்ப டிஸ்டன்ஸ் மாறிட்டே இருக்கும். ஆமா, எக்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ எக்ஸ்ங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். 4 ரோடோடைய கார்னர் அந்த பிளேஸ்ல இருந்து நீங்க இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கார் வந்து போயிட்டே இருக்கும். அப்ப எக்ஸோட ஆன்சர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த கார் ஒரு ஸ்பீடுல போயிட்டு இருக்கும். அந்த ஸ்பீடு என்னங்கிறதா கொஸ்டின். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார்? அந்த கார் ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு இல்லையா, ஏன்னா போலீஸ் சேஸ் பண்ணிட்டு வராங்க இல்லையா, அப்ப அந்த கார் வந்து ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு இந்த பக்கம். அந்த காரோட ஸ்பீடு என்னங்கிறது இப்ப பிராக்டிகலா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த போலீஸ் கிட்ட வந்து ஒரு ரேடார் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த ரேடார் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அவரால் ஒரு விஷயத்தை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், டிட்டர்மைன் பண்ண முடியும். எதை அப்படின்னு சொன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் அண்ட் த கார் இன்க்ரீசிங். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அவர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்காருன்னு சொன்னா, அந்த ஜீப் இங்க இருக்குன்னு சொன்னா அவர் அந்த கார் வந்து திரும்பி இந்த இடத்துல இருக்கும். அப்ப அந்த ஜீப்புக்கும் அந்த காருக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, தட் இஸ் ஜெட்னு இந்த இடத்துல எடுத்திருக்கேன். ஓகே, இப்ப இந்த ஜீப் இந்த இடத்துல வரும்போது கார் இங்க போயிடும். அப்ப அந்த டிஸ்டன்ஸ் மாறும். அதே மாதிரி ஜீப் இங்க வரும்போது கார் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடும். அப்ப டிஸ்டன்ஸ் மாறும். அந்த ஜீப்புக்கும் அந்த காருக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இல்லையா, அதைத்தான் இங்க ஜெட்னு எடுத்திருக்கோம். அதாவது அந்த ஜீப்புக்கும் அந்த காருக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த டிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். அது என்ன ஸ்பீட்ல சேஞ்ச் ஆயிட்டு இருக்குன்னா அந்த இன்க்ரீசிங் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. தட் இஸ் 20 km/h கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜெட்டோடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் ஜெட் ஹியர்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜீப் அண்ட் த கார் அட் த எனி டைம் டீன்னு எடுத்துக்கணும். நார்மலா இந்த சம் ஓவராலா இந்த சம்மே வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஏன்னா பர் ஹர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வச்சுதான் இந்த சம்மே நீங்க சொல்லணும். ஸோ இதை எப்படி சார் சொல்லலாம்? வாட் இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ், வாட் இஸ் ஒய், வாட் இஸ் ஜெட் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிடணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். அந்த ஜீப்போட ஸ்பீடு கொடுத்துட்டாங்களான்னா கொடுத்துட்டாங்க. See here, ஜீப் இஸ் மூவிங் அட் 60 km/h. ஸோ ஜீப் அதாவது போலீஸ் வராரு இல்லையா, அந்த அவருடைய ஜீப் என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்குன்னு சொன்னா இந்த இடத்துக்கு அப்படின்னு சொன்னா 60 km/h அப்படிங்கிற ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நோன் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி அன்னோன் வேல்யூ, அதாவது ஸ்பீட் ஆஃப் த காரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். எக்ஸ்ட்ரா சில இன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க அதை எந்த டைம்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஸ்பீட் ஆஃப் த கார் தான் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமே, அந்த பர்டிகுலர் ஒரு டைம்ல கண்டுபிடிக்க முடியாது. அந்த டைமுக்கு இன்ஸ்டா அவங்க என்ன கொடுத்துட்டாங்க சொன்னா ஜீப் இஸ் 0.6 km நார்த் ஆஃப் த இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல இருந்து நார்த் சைட்ல ஜீப் 0.6 km, அதாவது ஒய் வேல்யூ 0.6 இருக்கும் போதும் அண்ட் கார் இஸ் 0.8 km த ஈஸ்ட். அதே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல இருந்து இந்த கார் 0.8 km அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கும் போதும், அதாவது அந்த பர்டிகுலர் டைம்ல எக்ஸ் வந்து 0.8 km, ஒய் வந்து பாத்தீங்கன்னா 0.6 km. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல தான் அவங்க ஸ்பீட் ஆஃப் த கார் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. So you have to write first what is x, what is y, what is z, and you have to find out connecting equation. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஈக்குவேஷன் we know very well, Pythagoras theorem. That is x square plus y square equal to z square. Then you have to differentiate with respect to time. அப்படிங்க புரிஞ்சுட்டு சம் ஒர்க் அவுட் பண்ணா இந்த சம்மோட சொல்யூஷனை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். So first of all you have to write what is x. What is x here?
X is distance between orthogonal intersection and car. So car தான் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. So காருக்கும் அந்த orthogonal intersection இருக்க distance அது கான்ஸ்டன்ட் கிடையாது. ஏன்னா கார் மூவ் ஆயிட்டே இருக்கு. அதனால xும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். So xங்கிறது என்னன்னு சொன்னா you have to write distance between car and orthogonal intersection at any time t. That is very important here. At any time t. அதாவது எந்த டைம்லயும் எந்த ஒரு டைம்லயும் அந்த இன்டர்செக்ஷனுக்கும் ஆர்த்தோகனல் இன்டர்செக்ஷனுக்கும் காருக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம x ன்னு சொல்லிட்டு இருக்கோம். What is x here? Distance between the orthogonal diagonal and car at any time t. Okay, ஏன்னா டைமை பொறுத்து இந்த x மாறிக்கிட்டே இருக்கும். Next, similarly y. So y is also what? Distance between jeep and orthogonal intersection. Here also at any time t. So இந்த yயும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு டைமை பொறுத்து. ஜீப் இங்க இருக்கலாம், அப்புறம் இங்க வரலாம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கு அப்ப அது கிடைக்கிற டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஸோ y ஆல்சோ வேரியபிள், x ஆல்சோ வேரியபிள், z ஆல்சோ வேரியபிள். ஸோ இதை புரிஞ்சுட்டு தான் நீங்க சம்ம ஸ்டார்ட் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் z ஹியர்? z ஆல்சோ டிஸ்டன்ஸ் between jeep and car at any time t. At any time t. So ஜெட்டுங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஜீப்புக்கும் காருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் அந்த டைம் அது டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எழுதிட்டு யூ ஹாவ் டு ரைட் கனெக்ஷன் ஈக்குவேஷன். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு ஈக்குவேஷன் யூசிங் பித்தாகரஸ் தியரம் யூ ஹாவ் டு ரைட். ஸோ தட் ஈக்குவேஷன் இஸ் x square plus y square equal to z square. So you have to differentiate this equation with respect to time. Differentiate with respect to time t. So x square differentiation using chain rule already நம்ம சொல்லியிருக்கோம், previous assembly சொல்லியிருக்கோம். So you have to use chain rule. So differentiation of x square with respect to t means the answer is 2x into dx by dt plus differentiation of y squared with respect to t means 2y into dy by dt equal differentiation of z squared with respect to t means 2z into dz by dt. Understand? Next. இப்போ கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் என்னெல்லாம் எழுதுவோம். ஸோ இதில் வந்து டிவைட் பை 2 பண்ணிக்கங்க நீங்கள் ஃபர்ஸ்ட். ஸோ இட் வில் கம் x into dx by dt plus y into dy by dt equal to z into dz by dt. ஏன்னா எல்லாத்துலயும் 2 காமனா இருக்கு, அதால டிவைட் பண்ணிட்டேன். ஓகே, x வேல்யூ தெரியுமா? எஸ், x வேல்யூ given. What is that? x equal to 0.8 kilometer. y value that also given. y equal to 0.6 kilometer. z value தெரியுமா? தெரியாது, but you can find how using this equation. So x square, that is 0.8 the whole square. First equation implies 0.8 the whole square plus y square, that is 0.6 the whole square, which is equal to what? Z square. So you have to find out z value. So z square equal to 0.8 square, that is 0.64 plus 0.36, that is equal to 1. So z square equal to 1 means what is z value? Z value equal to 1. You have to take only positive number because distance, z is distance. Okay, now so dy by dt we know very well. What is dy by dt means? And the jeep உடைய ஸ்பீடு நமக்கு தெரியும், அது क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. So that is dy by dt means speed of jeep, that is what? 60 km per hour. இது क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. So dy by dt change of y with respect to time என்னங்கிறதா speed of the jeep in meaning. So speed of the jeep கொடுத்துட்டாங்க. Okay, now the question is what?
dx by dt is what? That's all. அதாவது காரோட ஸ்பீடு என்ன அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ dx by dt ஃபைன் பண்ணணும். x வேல்யூ தெரியுமா? s we know. y வேல்யூ s we know. z வேல்யூ s we know. dy by dt s we know. dz by dt சாரி இங்க t ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இங்க dt இருக்கு. ஸோ dt. ஓகே, நவ் dz by dt தெரியுமா? yes, that also given. What is that? dz by dt equal to 20 km per hour. So அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா x y கொடுத்துட்டாங்க, z ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், dy by dt கொடுத்துட்டாங்க, dz by dt கொடுத்துட்டாங்க, dx by dt கண்டுபிடிக்கணும் நீங்க. ஓகே ரைட். சரி, இதுல இங்க எழுதும் போது ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் உங்களுக்கு இருக்கு, அதை நான் என்னன்னு சொல்லிடுறேன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் சம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த dy by dt பிளஸ்லயே எடுத்து போட்டுருவோம். இப்போ நான் என்ன பிளஸ்ல தான் உங்களுக்கு சொன்னேன், மைனஸ் யூஸ் பண்ணி நான் சொல்லல. ஆனா ஆக்சுவலா இங்க மைனஸ் தான் வரணும். ஏன் சார் மைனஸ் வரணும்னு சொன்னா, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை நோக்கி அந்த ஜீப் வந்துட்டு இருக்குன்னு மீனிங் இந்த இடத்துல. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த லேடர் சம்ல பார்த்தோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற லேடர் சம்ல பாத்தீங்கன்னு சொன்னா, லேடருடைய இது ஸ்லைடிங் டவுன் அப்படின்னு சொன்னா கிடைக்கிற ரேட் ஆஃப் சேஞ்ச் மைனஸ்ல தான் கிடைக்குன்னு சொன்னோம், ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ இந்த இடத்துல நீங்க பிளஸ் போடாம மைனஸ் போட்டுக்கணும். அதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா, அந்த ஜீப் பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த டைரக்ஷன்ல ஒரு விஷயம் எப்பவுமே நீங்க டிஃபரன்சியேஷன் கான்செப்ட்ல ஜென்ரலா பிராக்டிகல் சம்ஸ் எல்லாம் போடும்போது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல இருந்து விலகி போச்சுன்னா அப்ப ஸ்பீட் எழுதும் போது பாசிட்டிவ்ல எழுதணும். ஸோ நீங்க ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு dx by dt எப்படி கிடைக்கும்னு சொன்னா பாசிட்டிவ்ல தான் கிடைக்கும். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நோக்கி அந்த கார் வந்துட்டு இருக்கும் போது ஸ்பீடு கொடுத்தாங்க சொன்னா நீங்க அந்த ஸ்பீடை கம்பல்சரி நெகட்டிவ்ல தான் எழுதணும். ஸோ ஹேவ் டு ரைட் ஹியர் மைனஸ். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபர்ஸ்ட் பிளஸ்ல போட்டோம், பட் அப்படிதான் நார்மலா எல்லாருமே போட்டு சம் போட்டுருவோம். தட் இஸ் ராங். ஏன் இந்த இடத்துல ராங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அதைத்தான் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ப இதை எப்படி சார் பிளஸ்ல எழுதிக்கலாமா? தாராளமா எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களே இன்க்ரீசிங்னே கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த dx by dt பாசிட்டிவ்ல தான் கிடைக்கும், ஏன்னா அது இன்க்ரீசிங். Now you have to substitute all the value here, then you will get dx by dt. Okay. So you have to substitute all the values here. X is what? 0.8. So 0.8 dx by dt we have to find out. Dx by dt plus y. What is y here? Y is 0.6. What is dy by dt here? Minus 60. That is very important. Z is what? 1. dz by dt is what? 20. So I have to simplify this equation. That is 0.8 into dx by dt minus 0.6 into 10 பண்ணீங்க சொன்னா அது 6 ஆ கன்வர்ட் ஆயிரும். So 6 into 6 minus 36 equal to 20. So 0.8 into dx by dt is equal to what? This minus 36 goes to this side, plus 36, 56. So I need dx by dt value. So what is dx by dt value? That is equal to 56 divided by 0.8. So இதை எப்படி டிவைட் பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 56 அதை 560 சேஞ்ச் பண்ணி இதை 8 அதாவது into 10 divided by 10 பண்ணிட்டு இது ரெண்டையும் நீங்க கேன்சல் பண்ணி போடணும். சோ இது பாத்தீங்கன்னா சொன்னா 7 டைம்ஸ். சோ 70 ஆன்சர். ஓகே. சோ 70 எக்ஸ்ங்கிறது எதை பத்தி பேசுறாங்கன்னா ஸ்பீடு. எதோட ஸ்பீடு? காருடைய ஸ்பீடு. அது கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற இதுலதான் அந்த ஸ்பீடு நீங்க எடுத்துக்கணும். இந்த யூனிட் யூஸ் பண்ணி தான் நீங்க ஸ்பீடை எழுதணும். சோ காருடைய ஸ்பீடு என்ன ஸ்பீட்ல கார் போயிட்டு இருக்குன்னு சொன்னா 70 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. அப்படிங்கறதா இந்த கொஸ்டினோட ஃபைனல் ஆன்சரோட மீனிங். சோ ஃபைனலா அந்த போலீஸ் ஜீப்ல இருந்துகிட்டே அந்த போலீஸ்னால என்ன கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொன்னா மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்ணி கார் என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக போலீஸ் எல்லாம் மேக்ஸ் நல்லா தெரிஞ்சுட்டு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணாவே என்ன கிடைச்சிரும் சொன்னா டைரக்டா இந்த அதுல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணா அந்த கார் என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்குங்கிறத ஈஸியா அந்த போலீஸ்னால கண்டுபிடிச்ச முடியும். சோ மேக்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா சொன்னா பிராக்டிக்கல் லைஃபுக்காக கண்டுபிடிச்ச ஒரு விஷயங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிராக்டிக்கல் சம். ஸோ இதுக்காக தான் நீங்க ஃபங்க்ஷனுங்கிறது படிச்சீங்க, டிஃபரன்ஷியேஷன் கான்செப்ட் படிச்சீங்க, ஸ்பீடு, டிஃபரன்ஷியேஷன், dx by dt வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படிங்கிற இந்த மாதிரி எல்லா கான்செப்டுமே
மேக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்றது, ஃபிராக்ஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே இதுக்காக தான் நம்ம படிச்சது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எதுவுமே நம்ம படிச்சது வேஸ்ட் கிடையாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னு சொன்னா மேக்ஸ் கம்பல்சரி உங்க லைஃபுக்கு யூஸ் ஆகும். நீங்க புரிஞ்சு படிச்சிட்டீங்கன்னு சொன்னா. ஸோ இது ஒன் ஆஃப் த ப்ராக்டிகல் ப்ராப்ளம். இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிகல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். அது நம்ம ஃபியூச்சர்ல ஒவ்வொரு வீடியோலையும் டீடைலா பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் 7.10 ஆல்சோ சேம் சம். நம்ம இப்போ 10th சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் சம் தான். ஸோ இது இந்த கான்செப்ட் எல்லாம் படிச்சு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. புக்கை பார்க்காதீங்க, அதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம சொன்ன அந்த 10th சம் மாடல்லையே இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சம்மோட ஆன்சர் நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹோம்வொர்க் சம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.